ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சமையல் ஸ்டைல். இன்னைக்கு வாங்க சண்டே ஸ்பெஷல் என்ன சமையல் சமைச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல ஃபர்ஸ்ட்ல இருந்து சாதத்துல இருந்தே பார்க்கலாங்க. நல்லா சுட சுட வந்து சாதம் செஞ்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதனாலதான் கம்மியா இருக்கு. அடுத்ததா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதனாலதாங்க கம்மியாவே இருக்கு. அடுத்ததா அப்படியே வாங்க, இது பாருங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கு. இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி செய்யறதுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெசிபி பாத்தீங்கன்னா சமையல் செய் சேனல்ல இருக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கொஞ்சமா தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிட்டு இதுல செய்யற சிக்கன் கிரேவி. சிக்கன் நல்லா வதக்கிட்டு மசாலா போட்டு செய்யுதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. என்னடா இவ்வளவு பெரிய அனுப்புல என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. பாருங்க, சூப்பரா வந்து சிக்கன் கால் இருக்கும்ல, அத வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பொரிக்கிறதுக்காக மசாலா கலந்து வச்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுக்கு சிக்கன் காலுங்க. இது வந்து சாப்பிட வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படின்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்து மசாலா போட்டு கலந்து வச்சிருக்குதுங்க. இதை வந்து எப்படி பொரிக்க போறோம் அப்படின்றத சாயந்தரமா வந்து லைவ் போட போறேன். லைவ்ல வந்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிக்கன் கால் தாங்க. இது வந்து 10 kg 10 கிலோ. அப்படியே வாங்க, இந்த என்ன செஞ்சிருக்கு பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஈரல்ங்க. சிக்கனோட ஈரல் இருக்கும்ல, அதுங்க. ஈரலும் அதுக்கப்புறமா குண்டிக்கான்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட்டு சூப்பரா வந்து கிரேவி செஞ்சாச்சு. அப்படியே வாங்க, இந்த இந்த கடாயில வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஃப்ரை இருக்குங்க. ரத்தம் எல்லாம் போட்டு சூப்பரா போட்டிங் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்குது. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ரத்தம் ஃப்ரை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்த்தியா வந்து சமைச்சோங்க. குட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கான சமையலுங்க. என்னடா பட்டு புடவை கட்டின்னு வீடியோ வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் போல ஃபங்க்ஷன் போறோங்க. அதனாலதான் பட்டு புடவை கட்டியிருக்கேன். இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து 10 கிலோக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம கலந்து வச்சதான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த பொரியல், இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டி இருக்குங்க. சாப்பிட வந்து ரொம்ப நல்லா இருக்கும். போட்டி இருக்கு, ரத்தம் போட்டு வச்சிருக்குது. எப்பயுமே வந்து ரத்த பொரியல்ல ரத்தம் மட்டும் போட்டு செஞ்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆட்டோடைய குடல் கறி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து வேற டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இது போல வந்து செஞ்சா ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சமையல் செய் சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. தர்பூசணி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இது வாங்கிட்டு வந்தது தலைவர் கவின் தாங்க வாங்கிட்டு வந்துருக்காங்க. கவின் சண்டே இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் போய் வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த தர்பூசணியை கட் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சம் சைலண்டா இருங்க சரியா? கட் பண்ணி சாப்பிடலாங்க. இதுவும் வச்சிடலாமா. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் சமைச்சிருக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி பிடிச்ச மாதிரி மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய்.